எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 7/4/2026 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி 3 மணி வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய யோகம் 3:29 வரை வியாதிபாதம், பின்பு வரியன் நாமயோகம். இன்றைய கரணம் 3:05 வரை தைத்துலாம், பின்பு கரசை. இந்த நட்சத்திரம் கேட்டை, சந்திராஷ்ட நட்சத்திரம் பரணி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு புதன், மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அற்புதமான ஒரு வரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். காலையில பஞ்சமி, மாலைக்கு பிரகார சஷ்டி, செவ்வாய்க்கிழமை தேய்பிறை, கடன் தீர்க்கின்ற அமைப்பு. இதெல்லாம் ஒன்று கூடி வருகிறது. ஒரு சிறப்பான அமைப்பு தானே. பஞ்சமி வழிபாட்டுக்கு காலையில போயிட்டு வரலாம், மதியம் முருகர் வழிபாடு பண்ணலாம். 12 to 1 இந்த கடன் வழிபாட்டுக்கு எழுதி வைக்கலாம். கடன் வழிபாட்டுக்கான விஷயத்தை செய்யலாம். இல்லை கடனில் ஒரு பகுதியை கொண்டு போய் முதலீடாக கொடுக்கலாம். போக முடியலன்னா தன்னோட பேங்க் அக்கௌண்ட் தான், அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் மாற்றி விடலாம். நமக்குள்ளே இருக்கிற அக்கௌண்ட் வச்சு தனக்குள்ளே பண சுழற்சி ஏற்படுத்திக்கலாம். இத்தனை விஷயம் இருக்கு. பெருந்தொகையை கையில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. எலெக்ஷன் நேரத்துல பெருந்தொகையை கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஆனா சிறு சிறு தொகைகளை கொண்டு போய் கொடுக்கலாம், பேங்க்ல கட்டலாம், உரிய ஆதாரத்துடன் பணத்தை எடுத்து செல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை வேணா வச்சுக்கலாம், ஆனா அதுக்கான ஆதாரம் இருக்கும். அப்படின்னா எல்லாம் எவ்வளவு பணம் வேணாலும் கொண்டு போலாம், கொண்டு வரலாம். இந்த சஷ்டியில குறிப்பா பங்குனி 24 சஷ்டி தேய்பிரையில கடன் தீர்க்கின்ற அமைப்புகள், தொழிலுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் அதை செய்யறது சிறப்பை தரும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிரனின் பயணமும் குருவின் பயணமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. ஆதரவு கரம் கிட்டும். சந்திரனின் பயணத்தை விடுங்க, மற்ற கிரகங்கள் கோள் சாரங்கள்ல உங்களுக்கு நல்லதான பலன்களை தான் இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் களம் காண்கின்ற நட்சத்திரங்கள், மேஷத்திர நட்சத்திரங்களுக்கு மக்கள் ஆதரவு அமோகமா இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால சற்று சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரோகிணி மிருகஷீரிடம் செவ்வாய் சூரியனோட காம்பினேஷன், சந்திரனோட காம்பினேஷன் இல்லை. அப்படின்னும் போது என்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வார்த்தைகளை கவனமா இருங்க. சின்ன சின்ன வார்த்தையா இருந்தாலும் கவனமா பேசுங்க. இந்த வார்த்தை பிரயோகத்தை கவனமா பண்ணாவே போதும், உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். இந்த நாள் சிக்கல் இல்லாமல் பயணிக்கலாம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். ரொம்ப அருமையான பலன்கள்லாம் உண்டு. இருந்த போதும் நெருக்கடிக்கு ஆளாதீங்க. நெருக்கடிக்கு ஆளாகிறதுனா போய் உடனே செஞ்சுட்டேன் வந்துட்டேன்லாம் இருக்க முடியாது. இதான் பிரச்சனை. நம்ம இல்லை சொல்லிட்டோம், அந்த வேலை உடனே நடந்துருச்சாலும் நடக்காது. 2 தடவை போனாதான் நடக்கும். அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு. உழைப்பு கூட்டி கொடுக்கும். உழைப்பு கூடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக்கிங்க. கடகராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முடியல. ஏன்னா நிறைய தொந்தரவு உள்ள கிரக அமைப்புகள் தான் இருக்குது. தேவையற்ற மன உளைச்சல், தூக்கமின்மை, உடல் அசதி, உடல் சோர்வு, மனச்சோர்வு, பணப்பற்றாக்குறை, இடம் மாறுகின்ற அமைப்பு, இடம் மாற்றத்தையே தினந்தோறும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற அமைப்பு,
மனதில் இனம் புரியாத கவலைகள், புதிய பொருட்களை வாங்குகின்ற முகமாக இருந்தாலும் அதை போய் தடைப்பட்டு வர்றது, இந்த அமைப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமா இருங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். கேதுவின் பயணங்கள்னாலும் சந்திரனின் பயணங்களாலும், ஏன்னா ராசிக்குள்ளேயே அப்படின்னும் போது விரையாதிபதி லாபஸ்தானத்துல, அதாவது தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானங்கள், வீடு ஸ்தானங்களில், மகிழ்ச்சி ஸ்தானங்கள், சுகஸ்தானங்கள் இருக்கிறது வந்து சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த செலவுகளின் வாயிலாக லாபங்களும் உண்டு உங்களுக்கு இந்த நாள்ல. சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாள்ல வந்து விரை செலவுகள் உண்டு. ராசியை பார்க்கின்ற கிரகங்களின் தன்மையும் சுபத்துவமான சில பலன்களை இருந்த போதிலும் அபரிதமான கையிருப்பை தாண்டி செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் சுகபோக அமைப்புகள் உண்டு. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுவதை தவிர்த்துருங்க. தேவையில்லாம தூக்கத்தை எழுந்துடாதீங்க. மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க தூங்காம இருக்க போறீங்க. கவனமா இருங்க. கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கவனமாக இருங்கள். விருச்சிக ராசி என்பவர்கள் இதனால் சிறப்பான நாள். சந்திரனின் பயணம் மிகுந்த வெற்றி வாய்ப்புகள் தந்து கொண்டிருக்கிற அமைப்புகள் உண்டு. தொழில் பிரச்சனை, பொருளாதார ஏற்றம் உண்டு. குழந்தைகளுக்கான செலவினங்கள் செய்து மகிழக்கூடிய அமைப்பு. உங்களை வந்து ஒரு பெரிய மனுஷங்களா பார்க்குற அமைப்பு. உங்களை நம்பி நிறைய பேர் வந்து எங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க கேட்கின்ற அமைப்புகள்லாம் இருக்கு. எல்லோருக்கும் உங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து அவர்கள் நன்மை ஏற்படுத்தி கொண்டிருப்பீர்கள். அதனால வந்து சில மனக்கவலைகள் உண்டு. நம்ம போய் எவ்வளவோ முயற்சி பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியாத கணக்கு உங்ககிட்ட இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க செய்யற போகின்ற பாதை சிங்கப்பாதையோ பூப்பாதையோ நீங்க தேர்ந்தெடுத்த பாதையில பயணம் பண்ணுங்க. கவலை விடுத்து வெற்றியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்களும் உண்டு. அதாவது சொன்னேன், தான் போய் நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற அமைப்போட தானா நிறைய விஷயங்கள் வந்து சேரும். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த ஒரு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பலன்கள் உண்டு. பயன்படுத்திக்க மாட்டீங்களே. இந்த செய்யுங்க, ஒரு வழிபாடு செய்யுங்க அப்படின்னா செய்ய மாட்டீங்களே. மகரத்தை பொறுத்தவரையிலும் ஏதேனும் ஒரு பெண் தெய்வம், இது ரொம்ப சிறப்பு. கங்கை அம்மன் சொல்லியிருக்கோம், அதுக்கடுத்து வாராகி சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இருச்சாத்தி அம்மன் இருக்காங்க, அவங்க பாருங்க. அவங்க இந்த மாதிரி பொறையாத்தா அப்படின்னு பொற்காலி, இந்த மாதிரி செல்வாக்கு மிக்க இரையாற்றல், செல்வாக்கு மிக்க பெண் தெய்வங்கள். வாழை பரமேஸ்வரி பிடிச்சி அந்த மாதிரி கேட்க கிடைக்காதே கிடையாது. இறை வழிபாட்டை தவிர உங்கள் வாழ்வில் எந்த நிம்மதியும் எந்த ஒரு தனி மனிதனாலையும் தர முடியாது. இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால் பெண் தெய்வ வழிபாட்டை கரெக்டா பண்ணுங்க. சிறப்பா வருவீங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா வகையிலும் சிறப்பாக வரும். எந்த ஒரு ரிசல்ட்டுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு மிகுந்த வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெற்றியும் உண்டு. இந்த நாள்ல ஒரு வாய்ப்புகள் உங்கள் வாயில் படியில் வந்து நிற்கும். பயத்தை விடுத்து வெற்றி நடை போடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை சனி சூரியன் செவ்வாயின் சேர்க்கை கிரகச்சாரங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு. ராசி ஸ்தானத்துல உச்சம் பெறுகின்ற கிரகமே உங்களுக்கு 4ல இருக்கு. இதெல்லாம் வந்து சிறப்பான அமைப்பு. 6ல் கேது அதுங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் சிக்கல். கடனை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ஒரு விஷயங்கள் உண்டு. அதனால மன வருத்தப்படும். கடன் ஏற்படுதேன்னு கவலைப்படாதீங்க. புது பொருள் வாங்கி செய்யறமே, சேமிக்கிறோமே, புதிய பொருள் வாங்குறோம், ஆடை ஆபரண சேர்க்கையில் உண்டு. எல்லாரோட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி கிடைக்குதுன்ற விஷயத்துக்குள்ள வந்தீங்கன்னா இந்த வருத்தம் வராமலே போகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். புரியுதுங்களா? இந்த நாள்ல நான் ஆரம்பத்தில் சொன்ன பெண் தெய்வ வழிபாட்டுக்குள்ள நீங்களும் செய்யறது சிறப்பை தரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.